திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்வதாக கூறி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த முயன்ற இந்து முன்னணி அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் பல்வேறு இந்து அமைப்புகள் சார்பில் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அப்பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. வெளி மாவட்டத்தைச் சார்ந்தவர்கள் யாரும் மாவட்டத்திற்குள் வராத வகையில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்நிலையில் திருப்பரங்குன்றம் போராட்டத்திற்கு புறப்பட முயன்ற இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியத்தை திருப்பூரில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரது வீட்டின் முன்பு குவிந்திருந்த இந்து முன்னணியினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனால் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இறுதியில் போராட்டம் நடத்தியவர்களையும் கைது செய்தனர். பழனியில் உள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக அலுவலகத்திலிருந்து 200க்கும் மேற்பட்ட பாஜகவினர் திருப்பரங்குன்றம் செல்ல ஒன்று கூடினர். பாஜக ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் சூரியமூர்த்தி தலைமையில் காவடிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பாத யாத்திரை துவங்கியது. பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் கனகராஜ், நகர தலைவர் ஆனந்தகுமார் முன்னிலையில் பெண்கள் உள்பட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் காவடிகளை எடுத்தபடி பாத யாத்திரையை துவங்கினர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கோவை டவுன்ஹால் கோணியம்மன் கோவிலில் ஒன்று கூடி கந்தசஷ்டி கவசம் பாடல் பாடி வழிபாடு நடத்திய இந்து முன்னணி அமைப்பினர் பின்னர் கிளம்ப முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்த நிலையில் கோவில் முன்பாக இந்து முன்னணி அமைப்பினர் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்குடி அருகே அழகாபுரி பண்ணை வீட்டிலிருந்து பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா காரில் புறப்பட்ட நிலையில் அவரை கைது செய்து பண்ணை வீட்டிலேயே காவல் வைத்தனர். இதனால் காவல்துறையினருடன் அவர் சிறிது நேரம் வாக்குவாதம் செய்தார். இதேபோல கோபிச்செட்டிப்பாளையம், தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருச்செந்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுரை பழங்காநத்தம் பகுதியிலிருந்து இந்து முன்னணி சார்பில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கி மதுரை அமர்வு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு மற்றும் இந்து முன்னணியின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதில் பொதுமக்கள் கலந்து கொண்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற காவல்துறையின் செய்திக்குறிப்பையும் ரத்து செய்ய கோரி மதுரையைச் சேர்ந்த சுந்தர வடிவேல், முருகன் ஆகியோர் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பூர்ணிமா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை உரிமை பிரச்சினை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. விழா காலங்களில் இதுபோல போராட்டங்களை நடத்த அனுமதிக்க இயலாது. மதுரையில் மற்றொரு பாபர் மசூதி பிரச்சினை உருவாகிவிடக்கூடாது. இதன் காரணமாகவே அனுமதி மறுக்கப்பட்டது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்பை கண்டித்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. கால்நடைகளை பலியிட்ட விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 13 வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. குறிப்பாக கடந்த ஜனவரி 18ஆம் தேதி ஆடுகள், கோழிகளை பலியிட்டு சமைத்து பரிமாற முயன்றதாக 200 நபர்கள் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது.
அதற்கு நீதிபதிகள் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பே தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். தொடர்ந்து இன்றே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்பதற்கான வாதங்களை மனுதாரர்கள் முன்வைத்தனர். ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமை என்றாலும் இது அரசியலமைப்பிற்கு உட்பட்டும் பொது அமைதிக்கு பிரச்சினை ஏற்படுத்தாத வகையிலும் இருக்க வேண்டும் என கூறிய நீதிபதிகள் பழங்கானத்தம் பகுதியில் 5 முதல் 6 மணி வரை 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும், ஒரு மைக்கை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், வெறுப்பை தூண்டும் வகையிலான முழக்கங்களை எழுப்பக்கூடாது, ஆர்ப்பாட்டம் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளையும் நீதிபதிகள் விதித்தனர். இதையடுத்து பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணியினர் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பழங்கானத்தம் ரவுண்டானாவில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை இந்துக்களுக்கே சொந்தம் என்று அவர்கள் முழக்கம் எழுப்பினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் சகாய பிரதிபா, சுபாஷ் மற்றும் பிரசன்ன வெங்கடேசன். மதுரை திருப்பரங்குன்றம் மலையடிவாரத்தில் தாங்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருவதாக அங்கு வசிக்கும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் தெரிவிக்கின்றனர். வெளியிலிருந்து வந்தவர்களே தேவையற்ற பிரச்சனையை கிளப்புவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே 25 வருஷம் அது ஏன்னா இங்கே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் 25 வருஷமா இருக்கேன். முகமதிய தெருவில் தான் எங்கள் வீடு இருக்கிறதே முகமதிய தெருவில் தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே எங்களுக்கு தெரியல. ஏன் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இங்கேக்குள்ள சந்தனக்கூடு இதெல்லாம் நடக்கும். நாங்கள் போவோம் வருவோம். எது அவங்க இதுக்கு நன்கொடை கொடுக்கணும் கொடுப்போம். எல்லாமே நாங்கள் இது பண்ணுவோம். நாங்கள் எல்லாமே இதாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்று தான் தெரியல. இந்து முஸ்லிம் ஒற்றுமை தானே இருக்கிறோம். ஒற்றுமை தான் இருக்கிறோம். தாய்மகள் தான் ஒண்ணுமா இருக்கிறோம். ஒரு சண்டையோ சச்சரையோ ஒன்றும் இல்லை. எனக்கு 90 வயசு ஆகுது. நான் சின்ன பிள்ளையில இருந்து இங்கே தான் இருந்தேன். எனக்கு எல்லா விவரம் எல்லாம் தெரியும். ஆதி காலத்துல இருந்து இப்ராஹிம் கலீலுல்லாவுக்கு கொடுக்கற ஆடு மாடு கறி கோழி எல்லாம் கொடுக்கறது அப்ப ஜனங்க கொடுக்குறாங்க. அவருக்கு நேர்த்திக்கடன் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் செய்த கடமைக்கு அவர் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒன்னும் குற்றம் இல்லை சாமி. என்னமோ நயந்து பார்த்து ஒற்றுமையோட போங்க. 4 நாள் உலகம் தான். இன்னைக்கு இருக்கிறாரு நாளைக்கு இல்லை. நேர்த்தி கடன் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நான் சேவல் இருக்குது ஆடு வெட்டு நேர்த்தி கடன் போட்டுருவாங்க. அப்ப பிரியாணி ஆக்கி அங்க சாப்பாடு போடுவாங்க. போவாங்க. இந்து மக்கள் பக்கத்து வீடு ஏத்து வீடுன்னு இருப்பாங்களே. நம்ம எப்படி ஒரு விசேஷம் வச்சு அடுத்தவங்களுக்கு சொல்றோம், அந்த மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. நாங்களும் போய் மலையில போய் சாப்பிட்டுருக்கோம், வச்சிருக்கோம். எந்த இதுவும் இல்ல. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் மாமே மச்சனு இந்த மாதிரி தான் பழகிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன், இது திடீர்னு முளைச்சது. இது எப்படி பூகம்பமா இவ்வளவு தூரம் வெடிச்சுன்னே தெரியல. யார் பண்ணது என்னன்னு தெரியல. இது வரைக்கும் இல்ல. இத்தனை வருஷமா இல்ல. அவங்களும் மலைக்கு போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்காங்க. நாங்களும் போறோம் வரோம். இது வரைக்கும் இல்ல. இது புதுசா இருக்கு. எங்க அப்பா காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆடு அறுப்பாங்க, சேவல் அறுப்பாங்க, போவாங்க கொள்வாங்க. ஊர் மக்கள்னா சாப்பிடுவாங்க கொள்வாங்க. சகல பேருக்கு தெரியும். கீழே இருக்கணும் தெரியும். ஜாமான் கொண்டு வருவாங்க, எல்லாம் தெரியும். அப்பா பெரியப்பா மாண்டோம். என்னை பார்த்தா மாமாண்டுவாங்க, மாங்க மச்சான அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கும். எங்களுக்குள்ள இதுவரை பிழைவு இல்லை. எங்க ஐயா காலத்துல இருந்து ஐயா அப்பா காலத்து வரைக்கும் இது வரைக்கும் மாமச்சான வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு இது வரைக்கும் யாரும் எனக்கு தள்ளி நின்று சொன்னது இல்லை. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம். இப்போ சமீப காலமாக தான் ஒரு சில பேருக்கு நம்ம ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படி வேற மாதிரி கொண்டு போறாங்க. நம்ம கும்பிடுற இந்துக்கள் கும்பிடுற சாமியும் அங்க இருக்கு, இந்த முஸ்லீம் கும்பிடுற சாமியும் இருக்கு. ஒற்றுமையா தான் இருந்தாங்க. ஏதோ பிரச்சனை இன்னைக்கு இப்படி போராட்டமா இருக்காங்க. ஆனா இது சிக்கந்தாமலைன்னு தான் பேர் வாங்கும். முருகனும் மேல வேல் வாங்க போவாரு, சிக்கந்தரும் மேல இருக்காரு. அதனால 2 பேரும் இணைஞ்சு போனா தான் இது கண்டிப்பா ஒற்றுமை ஆகும். இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. 2 தெய்வமும் போயிட்டே ஆகணும். இந்துக்களும் போகணும், முஸ்லீமும் போகணும். ஒரு மாசமா தான் இவ்வளவு பிரச்சனை. நாங்க யாரையும் புதுசா எங்களுக்கு செய்யறோம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல. இது வரைக்கும் நடந்த ஒரு விஷயம், அது தொடர்ச்சியா எந்த பிரச்சனை இல்லாம நடத்தணும்னு சொல்லி தான் நாங்க கேட்கிறோம். புதுசா செய்யுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா அதை நாங்க புதுசா செய்யறோம், ஆடு கோழி புதுசா அறுக்கிறோன்ற மாதிரி அவங்க பிரச்சனையை வேற மாதிரி கொண்டு போறாங்க. முஸ்லீம் நாங்களும் மாமச்சனும் ஒற்றுமையா தான் இருக்கோம். நாங்கள் இவங்க மாட்டு வண்டியெல்லாம் கொடுப்பாங்க, சந்தன கொடு எடுத்துட்டு வரப்பாங்க. எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். நாங்கள் மலை அடிவாரத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அது கட்சி பிரச்சனை, கட்சி மூலியமா வருது. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் எப்பயும் போல ஒற்றுமையா இருக்கணும்னு நினைக்கிறோம்.